என்னோட வண்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட வண்டியை நான் எடுத்துக்கிட்டேன். வெல்கம் டு சொதப்பல் ஸ்டோரி வித் மேடி ப்ரோ. ஸோ ரீசெண்டாக என்னோடய பைக்கில் ஒரு சின்ன பேட்டரி இஷ்யூ, அதனால் காலையில் டென்ஷன் ஆனது, ஹெல்மெட் விழுந்ததுன்னு சொல்லி அதை சுற்றி ஒரு சொதப்பல் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க என்னோடய ப்ரொஃபைலில் தான் இருக்குது, அதை போய் பாருங்கள். ப்ளஸ் யூடியூப் சேனலில் அதுக்குன்னு சொதப்பல் ஸ்டோரிக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் அந்த டர்ஃபில் தான் நான் போட்டிருந்தேன். இது ஒரு சூப்பரான டர்ஃபு, இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ ஈவினிங் இந்த வண்டியை நான் மறுபடியும் போய் பிக்கப் பண்ணணும். ஏன்னா சர்வீஸ் சென்டரில் நம்ம கால் பண்ண உடனேலாம் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, அதுதான் ரியாலிட்டி. அவங்க வந்து இன்றைக்கி அவைலபிளாக இல்லை, நாங்கள் வந்து வீக்கெண்ட் தான் வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஈவினிங் ஆஸ் யூஷுவலாக ஒரு பைக் டாக்ஸி தான் புக் பண்ணேன். அவங்க கொண்டு வந்து என்னை டீசெண்டாக அந்த டர்ஃப் கிட்ட விட்டுட்டாங்க. இப்போது ப்ராப்ளமே என்னென்னா, இங்கேருந்து வண்டியை என் வீட்டுக்கு நான் கொண்டு போகணும். என்னோடய வண்டி 200 கிலோ, என்னால் தள்ளிட்டுலாம் போக முடியாது. ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்குது ஈவினிங்ஸில். இப்போ என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த டர்ஃபில் கிரிக்கெட் ஆடுறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப்பு, என்னோடய வண்டியை கொஞ்சம் டோ பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு. அவர் ப்ரோ எனக்கு ஹெல்ப் பண்ண ஓகே தான், ஆனால் எனக்கு டோ பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே நோ ப்ராப்ளம், நம்மளே டோ பண்ணிக்கலாம்னு சொல்லி அவரோட வண்டியை நான் எடுத்துக்கிட்டு என் வண்டியை அவர்கிட்ட கொடுத்து உட்கார சொல்லிட்டேன். நல்லா கேளுங்க, அவரோட வண்டியை நான் எடுத்துக்கிட்டு என்னோடய வண்டியை அவர்கிட்ட கொடுத்து என்னோடய வண்டியை நான் டோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். கேட்கவே தமாஷா இருக்குல்ல? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே சர்வைவ் ஆகிறதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கணும். அவரை சேஃபாக என் வீட்டு வரைக்கும் டோ பண்ணிவிட்டு அவர் வண்டி அவர்கிட்டே கொடுத்துட்டு அவருக்கு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோன்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபார் சம் ரீசன் எனக்கு இந்த சொதப்பல் ஸ்டோரி சொல்லும்போது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அது நடக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக வெறுப்பாக கஷ்டமாக இருந்தாலும் அதை சொல்லும்போது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இதுவாச்சு ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் உண்மையாலே ஒரு பைக் டாக்ஸியில் புக் பண்ணி என்னோடய வண்டியை பள்ளிக்கரணையிலேருந்து தரமணி வரைக்கும் நான் அவரோட வண்டியை ஓட்டி டோ பண்ணியே கொண்டு வந்தேன். அதுக்கான ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.